வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் மனம் நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. லாஸ்ட் கிளாஸில் சிம்பிள் ப்ரெஸ்னஸ் பார்த்துருந்தோம். அதில் ஒரு 18 எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் மனம் நியூஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். போன பார்ட்டு சிம்பிள் ப்ரெஸ்னஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். கான்செப்ட் போகலாங்களா? வாங்க. நான் ஒரு மாம்பழம் சாப்பிடுகிறேன் அப்படின்றதில் நானுக்கு ஐ, ஒரு மாம்பழம் அப்படின்றதுக்கு எ மேங்கோ, சாப்பிடுகிறேன் அப்படின்றதுக்கு ஈட். ஸோ அப்போ இதை எஸ்விஓவில் போடும்போது ஐ ஈட் மேங்கோ. அடுத்தது நான் செய்தித்தாள் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு நானுக்கு ஐ வரும், செய்தித்தாள் அப்படின்றதுக்கு நியூஸ் பேப்பர், தி நியூஸ் பேப்பர் வரும். காமன் ஒன்லாம் வரும்பொழுது தி அப்படின்றது சொல்லுவாங்க, வார்த்தை சேர்த்துக்கணும். அப்புறம் படிக்கிறேன் அப்படின்றதுக்கு ரீடு அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ வழக்கம் போல் சப்ஜெக்ட் பிரிக்கிறோம். நான் சப்ஜெக்ட், செய்தித்தாள் அப்படின்றது ஆப்ஜெக்ட், ரீட் அப்படின்றது வெர்பு. ஸோ அப்போது ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர், எஸ்விஓவில் போடும்போது ஐ ரீட் தி நியூஸ் பேப்பர் அப்படின்னு வரும். அடுத்தது நான் ஆங்கிலம் கற்கிறேன் அப்படின்றதுல நான் அப்படின்றது ஐ, ஆங்கிலம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ், கற்கிறேன் அப்படின்றதுக்கு லேர்ன். ஸோ அப்போது எஸ்விஓவில் போடும்போது ஐ லேர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீ கிரிக்கெட் விளையாடுகிறாய் அப்படின்றதுல நீன்றதுக்கு இங்கிலீஷ் வேர்டு யூ, கிரிக்கெட்டுக்கு அப்படியே கிரிக்கெட் எடுத்து போடுறோம். விளையாடுகிறாய் அப்படின்றதுக்கு ப்ளே போடுறோம். ஸோ அப்போது சப்ஜெக்டு யூ சப்ஜெக்ட், ப்ளேன்றது வெர்பு, கிரிக்கெட்ன்றது ஆப்ஜெக்ட். எஸ்விஓவில் போடும்போது யூ ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாய் அப்படின்றதுல நீக்கு யூ, ஒரு தலைவரை அப்படின்றதுக்கு எ லீடர், அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறாய் அப்படின்றதுக்கு எலெக்ட். ஸோ இங்கே செலக்ட் வருமான செலக்ட் வராது. பொருள்களெல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது செலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தலைவரெல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. இங்கே எலெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலெக்ட் அப்படின்னு இங்கே எழுதிக்கணும். சப்போஸ் யூன்றது சப்ஜெக்ட், எ லீடர்ன்றது ஆப்ஜெக்ட், எலெக்ட்ன்றது வெர்பு. ஸோ எஸ்விஓவில் போடும்போது யூ எலெக்ட் எ லீடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீ வரி செலுத்துகிறாய் அப்படின்றதுல நீ அப்படின்றதுக்கு யூ, வரி அப்படின்றதுக்கு டேக்ஸ், செலுத்துகிறாய் அப்படின்றதுக்கு பே. ஸோ அப்போது யூக்கு சப்ஜெக்ட் வரும், டேக்ஸ் வெர்பு வரும், பே ஆப்ஜெக்ட் வரும். யூ பே டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ அடுத்தது அவன் நடனம் ஆடுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு பார்த்தா கிடையாது, வெறுமனே சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு காம்பினேஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுறோன்னா ஹீ போடுறோம். நடனம் ஆடுகிறான் அப்படின்றதுக்கு டான்சஸ். ஏன் டான்சஸ்ன்னு போடுறோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஐவியு இதில் வந்ததுன்னா ரைட் போடணும், ஈ ஷீட் வந்ததுன்னா ரைட்ஸ், வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், வெர்பு கூட எஸ் சேர்த்து அவன் நடனம் ஆடுகிறான் அப்படின்றதுக்கு ஹீ டான்சஸ் அப்படின்னு சொல்லி எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ எஸ்வின்ற போது சிம்பிளாக அப்படியே ஹீ டான்சஸ் அப்படின்னு ஆன்சர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பாடத்தை விளக்குகிறான். ஸோ அப்போ அவனுக்கு ஹீ, பாடத்தை அப்படின்றதுக்கு தி லெசன், விளக்குகிறான் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ அப்போது ஹீ சப்ஜெக்ட் ஆகுது, தி லெசன் காமன் ஒன்றதுனால தி லெசன் போடுறோம். ஸோ இது ஆப்ஜெக்ட் ஆகுது. விளக்குதல் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன்ஸ். ஸோ அப்போது எஸ்விஓவில் வரும்போது ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டை சுத்தம் செய்கிறான் அப்படின்றதுல அவன்றதுக்கு ஹீ போடுறோம், வீட்டை அப்படின்றதுக்கு தி ஹவுஸ், காமன் ஒன்றதுனால தி ஹவுஸ் போடுறோம். சுத்தம் செய்தல் அப்படின்றதுக்கு கிளீன்ஸு. ஸோ வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போ எஸ்விஓவில் வரும்பொழுது ஹீ கிளீன்ஸ் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவள் உன்னை தேடுகிறாள் அப்படின்றதுல அவளுக்கு ஷீ, உன்னை அப்படின்றதுக்கு யூ, தேடுகிறாள் அப்படின்றதுக்கு சர்ச்சஸ், வெர்பு கூட எஸ் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அவள் வந்ததுனால எஸ் சேர்த்துக்கிறோம். ஸோ அப்போது இதில் ஷீன்றது சப்ஜெக்ட், யூன்றது ஆப்ஜெக்ட், சர்ச்சஸ்ன்றது வெர்பு. ஸோ அப்போது ஷீ சர்ச்சஸ் யூ அப்படின்னு சொல்லி இங்கே வருது. அடுத்து பார்த்திங்கன்னா அவள் வீட்டு பாடங்களை முடிக்கிறாள். ஸோ அவளுக்கு ஷீ,
வீட்டு பாடங்கள்ன்றதுக்கு ஹோம்ஒர்க், முடிக்கிறாள் அப்படின்றதுக்கு verb கூட சேர்க்குறோம், finishes அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ எஸ்விஓவில் போடும்பொழுது உங்களுக்கு she finishes homework அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவள் மதிய உணவு தயாரிக்கிறாள். ஸோ அவளுக்கு ஷீ, மதிய உணவுக்குன்றது தி லஞ்ச், தயாரிக்கிறாள் அப்படின்றதுக்கு ப்ரிப்பேர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ அப்போ ஷீ ப்ரிப்பேர்ஸ் தி லஞ்ச், எஸ்விஓவில் போடும்போது ஷீ ப்ரிப்பேர்ஸ் தி லஞ்ச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அது மற்றொன்றை தேடுகிறது அப்படின்னும் போது அதுக்கு இட் போடணும். மற்றொன்று அப்படின்னும் போது அனதர் ஒன் அப்படின்னு சொல்லி போடணும். தேடுகிறது அப்படின்றதுக்கு சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இதுக்கும் வெர்பு கூட எஸ் சேர்க்குறோம். ஏன்னா ஹீ ஷி இட்டில் வர்றதுனால எஸ் சேர்த்துக்கிறோம் வெர்பு கூட. ஸோ சப்ஜெக்ட் இட் வந்து சப்ஜெக்ட், அனதர் ஒன்றுன்றது ஆப்ஜெக்ட், சர்ச்சஸ்ன்றது வெர்பு. ஸோ எஸ்விஓவில் போடும்போது இட்டு சர்ச்சஸ் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அது உன்னை எச்சரிக்கிறது அப்படின்றதுல அது அப்படின்றதுக்கு இட் போடுறோம். உன்னை அப்படின்றதுக்கு யூ போடுறோம். எச்சரித்தல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் வேர்டு பார்த்திங்கன்னா வார்ன், அதுக்கு வெர்பு கூட சேர்த்துக்கிறோம். அதனால் வார்ன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்போ இட் வந்து சப்ஜெக்ட், யூ வந்து ஆப்ஜெக்ட், வார்ன்ஸ் அப்படின்றதுல வெர்பு. இப்போ எஸ்விஓவில் போட்டோன்னா இட்டு வார்ன்ஸ் யூ அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதுகிறோம். ரைட், ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு வீடு வாங்குகிறோம். ஸோ அப்போ நாங்களுக்கு வி ஒரு வீடு அப்படின்னும் போது எ ஹவுஸ், வாங்குகிறோம் அப்படின்றதுக்கு பை போடணும். ஸோ வின்றது சப்ஜெக்ட், எ ஹவுஸ் ஒரு வீடுனால ஏன்னு போட்டிருக்கோம். எ ஹவுஸ்ன்றது ஆப்ஜெக்ட், பைன்றது வெர்பு. ஸோ எஸ்விஓவில் போட்டோன்னா வி பை எ ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது நாங்கள் கணக்குகளை சரிபார்க்கிறோம். ஸோ நாங்களுக்கு வி, கணக்குகளை அப்படின்றதுக்கு தி அக்கௌண்ட்ஸ். ஸோ காமன் நவுனால் தீன் போட்டிருக்கோம். ஸோ இந்த காமன் நவுன்லாம் என்னென்னு வருன்றதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போதைக்கு கணக்குகளை அப்படின்றதுக்கு தி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். சரிபார்க்கிறோம் அப்படின்றதுக்கு செக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எஸ்விஓவில் போடும்பொழுது வி செக் த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தமிழ்மொழி பேசுகிறோம் அப்படின்றதுக்கு நாங்கள் அப்படின்றதுக்கு வி, தமிழ்மொழி அப்படின்றதுக்கு தமிழ் லாங்குவேஜ், பேசுகிறோம் அப்படின்றதுக்கு ஸ்பீக். ஸோ அப்போ எஸ்விஓவில் போடும்பொழுது வி ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படின்றதுக்கு வி, தேர்வு முடிவை அப்படின்றதுக்கு தி எக்ஸாம் ரிசல்ட், எதிர்பார்க்கிறோம் அப்படின்றதுக்கு எக்ஸ்பெக்ட். ஸோ அப்போது வின்றது சப்ஜெக்ட், தி எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் அப்படின்றது வெர்பு. ஸோ அப்போ எஸ்விஓ ஃபார்மெட்டில் போடும்பொழுது வி எக்ஸ்பெக்ட் த எக்ஸாம் ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு கொடுத்த எக்ஸசைஸ்க்கு ஆன்சர்ஸ் இது தான். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொஷின் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். மேலும் இது போல் கிராமர் பார்க்க விரும்புகிறீங்கன்னா தமிழோட நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வரும், நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.